எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். ஜப்பானில் புல்லட் ரயிலில் பயணித்த பிரதமர் நரேந்திர மோடி. டோக்கியோவில் இருந்து மணிக்கு 320 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம். ஒரு வார கால பயணமாக ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு புறப்பட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விஜயின் அரசியல் வருகைக்கும் அவரது பேச்சுக்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என பேட்டி. இபிஎஸ் தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் தொடங்கியது. 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற ஜி.கே. மூப்பனார் நினைவு நாள் விழா. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் சுதீஷ் பங்கேற்பு. தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியது. சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். ஜப்பானில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 320 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் புல்லட் ரயிலில் பயணித்தார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து புறப்பட்ட இந்த ரயிலில் பயணித்த பிரதமர் புல்லட் ரயிலில் பயிற்சி பெறும் இந்திய ஓட்டுநர்களிடமும் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி 16வது இந்திய ஜப்பான் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது 16 மாகாணங்களின் கவர்னர்களை அவர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதில் தொழில்நுட்பம், முதலீடுகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், சிறு மற்றும் நடுத்தர தொழில் உள்ளிட்டவற்றில் இந்திய மாநிலங்கள் மற்றும் ஜப்பான் மாகாணங்களிடையே வளர்ந்து வரும் கூட்டாண்மைகளை ஆழப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டன. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, இங்கிலாந்து நாடுகளுக்கு ஒரு வார பயணமாக புறப்பட்டு சென்றார். சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர் இபிஎஸ்ஸின் வெளிநாட்டு பயணம் போல் தனது பயணம் இருக்காது என்றும், தனது பயணத்தில் பெறப்பட்ட ஒப்பந்தங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்றும் முதலமைச்சர் கூறினார். நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்தும் விஜயின் பேச்சு குறித்தும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். ட்ரம்ப் விதித்த இறக்குமதி வரி சட்டவிரோதமானது என அமெரிக்க நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி ஒருதலைபட்சமாக வரிகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தான் விதித்த அனைத்து வரிகளும் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றும், வரி நீக்கப்பட்டால் அது நாட்டில் பேரழிவை ஏற்படுத்தும் என்றும் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யும் நடைமுறை இதுவரை பின்பற்றி வந்த நிலையில் அது நீக்கப்பட்டுள்ளது. இந்த விதியில் திருத்தம் செய்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை உரிய நேரத்தில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அதே நேரம் விசாரணை முடிவுற்ற பிறகே பல பலன்கள் பெற முடியும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மறைந்த ஜி.கே. மூப்பனார் நினைவு நாளையொட்டி சென்னை தேனாம்பேட்டையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களின் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன், மூப்பனார் பிரதமர் ஆவதை சிலர் தடுத்து நிறுத்தினர் என திமுகவையும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியையும் மறைமுகமாக சாடினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்றது. பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக தேர்தலுக்காக தீவிரமாக களப்பணியாற்றி வருகிறது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற தலைப்பில் இபிஎஸ் தேர்தல் பரப்புரையை தொகுதி வாரியாக மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ மற்றும் இந்தியா கூட்டணி இடையேதான் போட்டி என தமிழிசை கூறியுள்ளார். வேண்டுமானால் சீமானும் நடிகர் விஜயும் போட்டி போட்டுக் கொள்ளலாம் என்றும் அவர் நகைச்சுவையாக சாடினார். தன்னால் வெற்றியின் பக்கம் வர முடியாது என ஒவ்வொரு மாநாட்டிலும் விஜய் நிரூபித்து வருவதாகவும் தமிழிசை கூறினார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு தீர்வு காண முடியாவிட்டால் அதற்கான காரணத்தை உடனடியாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திமுக அரசை நம்பி மனு அளிக்கும் மக்களின் குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்றும், தீர்க்க முடியாத மனுக்களுக்கு அதற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்.
தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது. சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து 76,960 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 9,620 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தங்கம் விலை சவரன் 77,000 ரூபாயை நெருங்குவதால் மத்திய தர மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.